கத்தாம கத்தாம பின்ன என்ன பண்ணுவாங்களா? ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? உங்களெல்லாம் நினைச்சல பயங்கர கடுப்பாகுது. இது பார் வினய், நீங்கன்னு நீ மித்ரா கூட என்ன சேர்க்காத. நான் என்ன தப்பு பண்ண நீ என்கிட்ட கோவப்படுற? நீ தப்பு இல்லையா? பண்ணதெல்லாம் உன் பொண்டாட்டி. அவ பண்ணிட்டு என் மேல பழைய தூக்கி போடுறா. அப்போ அந்த மருந்தை நீ கலக்கலன்னு சொல்ற, அப்புறம் ஏன் மித்ரா ஓ ரூம்ல இருந்தா அந்த ஸ்ப்ரே எடுத்தேன்னு சொல்றா? அவ அப்படிதான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு என் மேல கோவம் பொறாம. உன்ன நான் அவகிட்ட இருந்து பிரிச்சிருவேணும்னு பயப்படுறா. அதனாலதான் அபாண்டமா என் மேல பழிய போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த பாக்குறா. ஆனா நான் அத பத்தி எல்லாம் கவலையே படல. என்ன அவ எதிரியா நினைக்கிறா, அப்படிதான் சொல்லுவா. என்னோட கவலை எல்லாம் நீ என்ன நினைக்கிறேங்கிறது தான். சொல்லு, மித்ரா சொல்றத நீ நம்புறியா? சொல்லு வினய், மித்ரா சொல்றத நீ நம்புறியா? எனக்கு தெரியல தீபிகா, உங்க ரெண்டு பேர்லயுமே யார் சொல்றத நம்புறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்போ நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு நீ நம்பல. மித்ரா சொல்றத வச்சு நீயும் என்ன சந்தேகப்படுற, அப்படிதானே? இப்படி நான் செஞ்சாலும் செஞ்சிருப்பேன்னு உன் உள் மனசு சொல்லுது. அதனால தானே என்ன குற்றவாளி கூண்டுல ஏத்தி விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. சொல்லு வினய். இங்க பாரு தீபிகா, நீதான் சாப்பாட்டுல பாய்சனை கலந்துன்னு மித்ரா ஓ ரூம்ல இருந்தா ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து காட்டுறா. அப்ப நான் என்னதான் பண்ணணும்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கணுமா கேட்க கூடாதா? சொல்லு. கேட்க கூடாது வினய். நான் இன்னைக்கு நேத்து உன்கிட்ட பழகல. ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் உன்னோட ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது மித்ராவே என் மேல பழி போட்டாலும் நீதான் வினய், நீதான் தீபிகா அப்படி பண்ணிருக்க மாட்டா, அவளை பத்தி எனக்கு தெரியும், வீணா அவளை சந்தேகப்படாதன்னு சொல்லி இருக்கணும். அத விட்டுட்டு நேத்து வந்தவளுக்காக நீ ஏன் கிட்ட வந்து வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க? தீபிகா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்டு தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்ப இந்த வீட்டுல நடக்கிற மாதிரிலாம் முன்னாடி நடக்கவே இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டே இருக்கு. ஓ, அப்போ நான் தான் பண்ணேன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டியா? ஷோ, நான் அப்படி சொல்லல. பின்ன நீ சொல்றதுக்கு என்னடா அர்த்தம்? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதுன்னா நான் தான் பண்றேன்னு தானே அர்த்தம். அதுதானே நீ சொல்ல வர? நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, எனக்கு அதை பத்தில எந்த கவலையும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதான் தீபிகா, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நீ என்ன சொல்ற? நீயும் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றியா? வெளியில போன்னு சொல்லல, வெளில தங்கிக்கோன்னு தான் சொல்றேன். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்னையே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டல. எனக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் யுஎஸ்ல இருந்து வந்ததும் வெளியே ஹோட்டல்லே தங்கி இருந்திருக்கணும். உன்னை நம்பி வந்தேன்ல, அதான் நீ இப்படி எல்லாம் பண்ற. போறேன் வினய், நான் இப்பவே வெளியே போறேன். ஆனா ஒண்ணு வினய், எங்க அப்பா சாகும் போது நீ ஒரு வாக்கு கொடுத்தியே, அந்த வாக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வாக்கு உன்னால இன்னைக்கு காப்பாத்த முடியல. அதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் வினய் நான் இங்க வந்தேன். பரவாயில்ல வினய், எல்லாரும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நான் கிளம்புறேன் வினய். தீபிகா, ஒரு நிமிஷம் இல்ல. தீபிகா, கொஞ்சம் நீ என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு நல்லது பண்றத நினைச்சிட்டு பண்றது எல்லாமே எனக்கு பிரச்சனையா தான் வந்து முடியுது. அதனால தயவு செஞ்சு கொஞ்ச நாள் அமைதியா இரு.
நீ எந்த வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு ப்ளீஸ். நான் அப்படியே தான் வினய் இருக்கேன். நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. போதும் தீபிகா, இது வரைக்கும் நடந்ததை பத்தில இனிமே பேச வேண்டாம். அது அப்படியே போட்டும். இனிமே எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். நீ உள்ள போ. இன்னைக்கு கட்டு சோறு செஞ்சு விருந்து கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இப்படி திடீர்னு வந்து சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வெளியில முக்கியமான வேலை இருக்கு. அதான் மித்ரா இருக்கல, அவளை வச்சு பார்த்துக்கோங்க. தீபிகா தப்பு பண்ணியிருந்தானா அது நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீயே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவியா? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? மித்ரா சொல்றேன்ல, முதல்ல அழுகை நிறுத்துறியா ப்ளீஸ்? நீ எதுக்காக அழுகிறன்னு எனக்கு தெரியும். எல்லாம் என்னால வந்ததுதான். அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உங்க சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் வினய். அப்புறம் வேற என்ன வேணும்? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி பண்ற? கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க என்ன அவாய்ட் பண்ணியே போயிட்டு இருக்கீங்க. நானா உங்ககிட்ட பேச வந்தாலும் ஒதுங்கி போறீங்க. சரி, என் மேலதான் உங்களுக்கு ஏதோ கோவம். ஆனா என் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட ஏன் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? யார் அப்படி சொன்னா? நீயே எதையாவது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட நல்லா தான் பேசினேன். சும்மா சொல்லாதீங்க. என் அப்பா அம்மாவே வந்து என்கிட்ட கேட்டாங்க, மாப்பிள்ளைக்கு உனக்கு பிரச்சனையானு. நான் நல்லா தான் பேசினேன் மித்ரா. அவங்க அதுக்கு மேல எதிர்பார்த்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் சொல்ற வினய், நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. சரி, நான் ரொம்ப தான் மாறிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? பாத்தீங்களா, சாதாரணமா கேட்டதுக்கு இப்படி கோவப்படுறீங்க. அந்த தீபிகா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பண்றீங்க. என்னையே அடிக்க கை வாங்கிட்டீங்க. வினய், என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? மித்ரா, அது அது முடிஞ்சு போன கதை. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. வேற என்ன? சாரி கேட்டா முடிஞ்சு போச்சா? பின் என்ன பண்ணணுங்கிற? தீபிகா இந்த வீட்டை விட்டு போன வினய். அவ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கும் போது நீங்க அவளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அவ இந்த வீட்ல இருந்தா தேவையில்லாம பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? வினய், எனக்கு புரியுது. அவ அப்பா அம்மா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க டிரைவ் பண்ணும்போது ஒரு மாடு குறுக்க வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? தேவையில்லாத குற்ற உணர்ச்சியால நமக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். ப்ளீஸ் வினய். அவ
அவகிட்ட போய் வெளியே எங்கேயாவது தங்க சொல்லுங்க. எனக்காக, நம்ம குழந்தைக்காக இதை செய்யுங்க ப்ளீஸ். மித்ரா, நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசாத. தீபிகா உன் வழியில கிராஸ் பண்ண மாட்டா. அதே மாதிரி நீயும் அவளை பத்தி பேசுறதை நிறுத்து. சரியா? குட் நைட். வினய், யாரா இருக்கும்? ஹலோ மச்சான், நான் ஹரிஷ் பேசுறேன்டா. ஏய் ஹரிஷ், மச்சான் சொல்றா. என்ன புது நம்பரா இருக்கு? இந்தியா வந்திருக்கியா? ஆமாண்டா, சென்னையில தான் இருக்கேன். சென்னையா? என்ன விஷயம்டா? ஏய், என்ன சொல்லாமலாம் வந்துட்டு ஃபோன் பண்ற? ஏதாவது பிரச்சனையா? அது ஒரு பெரிய கதைடா மச்சான். மீட் பண்ணலாமா? ஃப்ரீயா? சொல்லு, எங்க வரணும்? சரி, ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே. ஹாய் ஹரிஷ். ஹாய்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட், உட்காரு. தீபிகா, நீ வந்துட்டியா? உனக்கு ஃபோன் பண்ண மாதிரி எனக்கும் ஃபோன் பண்ணான். வந்ததுல இருந்தே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறான். டேய், என்னடா என்னாச்சு? அதை விடு மச்சான். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ தான் நல்லா இருக்க. ஏன், என்னாச்சு? ஏன் இப்படி ஆளே ஒரு மாதிரி ஆயிட்ட? அதான் கேக்குறாங்கல்ல, இப்பயாச்சும் சொல்லி தொலை. ஏய், டேய், என்னடா என்னாச்சு? தேவி கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சுடா. கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் சென்னை வந்தா. நீ என்ன சொல்ற? ரெண்டு பேரும் அவ்ளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, திடீர்னு இப்படி வந்து குண்டு தூக்கி போடுற? ஏய், என்னடா சொல்ற? டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. அவளை தலைமுழுனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. எனக்கே அவ துரோகம் பண்ணிட்டா மச்சான். இப்ப இருக்க பொண்ணுங்களாம் நம்பவே முடியலடா. ஊர்ல இருக்க பாதி பொண்ணுங்க என் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்காளுங்க. ஏய், என்ன பிரச்சனைன்னு சொல்லாம பொத்தம் பொதுவா பொண்ணுங்கன்னு சொல்லி பேசுற? தீபிகா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய், நீ சொல்றா, என்ன பிரச்சனை? சொல்ற மச்சான். கேட்டுட்டு யார் மேல தப்பு நீயே சொல்லு. தீபிகா, நீயும் நல்லா கேட்டுக்க. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு நல்லவன். மௌன ராகம் படத்துல வர்ற மோகன் மாதிரி பொண்ணு பார்க்கும்போதே என் மனசுல இருந்த டயலாக் சொல்லிட்டேன். உன் பாஸ்ட பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னோட எதிர்காலத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அந்த டயலாக்குக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆனா எனக்கு தெரியாம இன்னொருத்தன் கூட அவன் லைஃபை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கான் மச்சான். டேய், என்னடா பேசுற? அது எப்படி உனக்கு தெரியும்? அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்களே, நான் இல்லாதப்போ ஒருத்தன் வந்துட்டு போறான்னு. ஆனா நான் அதை கூட நம்பலடா.
கல்யாணம் ஆன 3 மாசத்துல பிரெக்னன்ட் ஆயிட்டா. நான் ஹாப்பி தான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன முன்ன விட்டு முதுகுக்கு பின்னால கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஆனா என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கினேன். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகும்போது தான் தெரிஞ்சது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பே இல்லை. டேய் என்னடா நீ காமெடி பண்றியா? அந்த குழந்தை எப்படி உன்னோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு? நீ ஏதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தியா? அதெல்லாம் ஓல்டு மச்சான். இப்பெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எந்த தேதியில எந்த நேரத்துல கரு உருவாச்சுன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அவ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆயிட்டாடா. இப்ப நீ சொல்லு மச்சான், நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணது கரெக்டா தப்பா? டேய் 100% சரிடா. ஒழுக்கம் இல்லாத பொண்டாட்டி கூட எத்தனை நாள் வாழ முடியும்? இதுக்கெல்லாம் நீ கவலையே படக்கூடாது. விட்டு தள்ளு. மச்சான் நீ என்னடா அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே மச்சான். எப்படி கரெக்டா பண்ணிட்டேனா? பின்னிட்டடா. கல்யாணம் ஆன 3 மாசத்துல பிரெக்னன்ட் ஆயிட்டா. நான் ஹாப்பி தான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன முன்ன விட்டு முதுகுக்கு பின்னால கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஆனா என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கினேன். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகும்போது தான் தெரிஞ்சது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பே இல்லை. என்ன வினய், திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மந்த்லி செக்கப் மித்ரா. உனக்கு ஹஸ்பண்டா நான் கரெக்டாக இருக்கணும் இல்லையோ, நம்மளோட குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்ல. அதான் நீ ஏன் மறந்தாலும் நான் என்னோட கடமையை கரெக்டாக செய்கிறேன். என்ன திடீர்னு பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அப்பாவா ஆனதும் பொறுப்பு தானா வந்துருச்சா? வினய், என்னை மன்னிச்சிரு மித்ரா. இந்த ஒரு விஷயம் என்ன கொஞ்ச நாளா தூங்க விடாம துரத்திக்கிட்டே இருக்கேன். அதை சால்வ் பண்ணலாம் தான் உன்னையே நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கான விட தெரிஞ்சிடும். நான் பண்றது உனக்கு சீப்பா கூட தெரியல, ஆனா எனக்கு வேற வழி தெரியல மித்ரா. என்ன வினய் பேசாம வரீங்க? என்ன யோசனை? அதான் நீயே சொல்லிட்டியே, அப்பா உனதும் பொறுப்பு நிறைய வந்துருச்சுன்னு. அதான் கொஞ்சம் அமைதியா வரேன். வா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க வினய், ப்ளீஸ் கம். மித்ரா வா. என்ன வினய் சார், எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட் டாக்டர். ஓகே. நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? கேன்சர் வந்தா கூட தான் நீங்களா என்ன காப்பாத்திடுறீங்களே. இத நீங்க டீன் கிட்ட தான் சார் சொல்லணும். பட் உங்க உயிரை காப்பாத்துனதுல என்னோட பங்கு என்ன இருக்கு சார்? ஃபேமிலில ஒருத்தரா இருந்து ப்ரே பண்ணேன், தட்ஸ் ஆல். தேங்க்யூ டாக்டர். அந்த பிரேயர் தான் டாக்டர் நான் உங்க முன்னாடி இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம். பாத்தியா மித்ரா, எப்பவும் விளையாட்டுத்தனமா இருக்கிற வினய் சார் எவ்ளோ மெச்சூர்டா பேசுறாருன்னு பாத்தியா? அதான் டாக்டர், நான் வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன். ஓகே வினய், நான் பண்ண வேண்டிய டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே முடிச்சிட்டு சொல்றேன். சோ நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன டாக்டர், டெலிவரி டைம்ல கூட ஹஸ்பண்ட் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க
நீங்க என்னடானா ரொம்ப சாதாரண செக்கப்புக்காக வெளில போக சொல்றீங்க. மித்ரா பாத்தியா, இப்பதான் வினய் சார் மெச்சூர்டா இருக்காருன்னு சொன்னோம். அதுக்குள்ள மறுபடியும் பழைய வினய் சார் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஓகே, நான் வெளில வெயிட் பண்றேன், நீங்க செக்அப் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க மித்ரா.